அரசு ஊழியர்களுக்கு நிதி ராஜாங்க அமைச்சர் வெளியிட்ட தகவல். அனைத்து அரசு உத்தியோகத்தர்களுக்கும் ஏற்பட்டுள்ள பிரச்சினைகளுக்கும் முழுமைக்கும் தீர்வை வழங்குவதே அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பு என நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சிம்லாபட்டிய தெரிவித்துள்ளார். தேர்தல் காலங்களில் கோரிக்கையை வென்றெடுக்கும் சூழல் உருவாகும் என்பதை தொழிற்சங்கங்கள் நன்கு அறிந்திருப்பதால் ஒரு குழுவினர் இதனை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்த முயல்வதாக நிதி ராஜாங்க அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், ஒவ்வொரு துறையிலும் அரசு உத்தியோகத்தர்களுக்கு ஏற்பட்டுள்ள பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக முறையான முறைமை பின்பற்றப்படுவதாகவும் அதற்காக நியமிக்கப்பட்ட குழுவினால் நியாயமான பதில் வழங்கப்படும் என அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதற்கெல்லாம் தீர்வு காண நியமிக்கப்பட்டுள்ள சக்தி வாய்ந்த குழு மூலம் நியாயமான தீர்வு கிடைக்கும் என உறுதியளித்துள்ளார். சுமார் 4 வருடங்களாக தொழில்சார் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கு பதிலாக மக்களின் உயிரை காப்பாற்றும் போராட்டத்தையே அரசாங்கம் எதிர்கொள்ள நேரிட்டது. இதன் காரணமாக அரசாங்க ஊழியர்களின் தொழில் வாழ்க்கையில் நியாயமான பிரச்சனைகள் இருப்பதை அரசாங்கம் எதிர்கொள்வதாகவும் ரஞ்சித் சிம்லாபட்டிய தெரிவித்துள்ளார். இதேவேளை அனைத்து சம்பள முரண்பாடுகளையும் நீக்கி சம்பள அதிகரிப்பு மற்றும் ஏனைய கொடுப்பனவுகளுக்கான தீர்வுகளை வழங்குவதற்கு அமைச்சரவையின் அங்கீகாரத்துடன் நிபுணர் குழுவொன்றை அதிபர் நியமித்துள்ளதாக அமைச்சரவை பேச்சாளரும் ஊடகத்துறை அமைச்சருமான கலாநிதி பந்துல குணவர்தன தெரிவித்துள்ளார். சில சம்பள அதிகரிப்பு மற்றும் சம்பள முரண்பாடுகள் தொடர்பில் இந்த வரவு செலவு திட்டத்தில் தீர்வு காணப்படவில்லை என்பதை நினைவு கூர்ந்த அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சரவையின் அங்கீகாரத்துடன் அதிபர் இந்த நிபுணர் குழுவை நியமித்ததாக வலியுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அதிபர் ரணில் விக்ரமசிங்கவின் உரையை வரவேற்று பட்டாசு வெடித்து கொண்டாடிய மக்கள். அதிபர் ரணில் விக்ரமசிங்கவின் உரையை வரவேற்று நாட்டின் வெவ்வேறு இடங்களில் பட்டாசு கொளுத்தப்பட்டு கொண்டாடப்பட்டதாக தெரிய வருகின்றது. பண்டாரகம, மாலம்பே மற்றும் காலி போன்ற இடங்களில் அதிக அளவில் பட்டாசு கொளுத்தப்பட்டு உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினர் ரவி கருணாநாயக்க உள்ளிட்டவர்கள் பாற்றோறு பரிமாறி தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. நாட்டின் பொருளாதார நிலைமைகள், வெளிநாட்டு கடன் மறுசீரமைப்பு போன்ற பல்வேறு விடயங்கள் தொடர்பில் ரணில் விக்ரமசிங்க தகவல் வெளியிட்டிருந்தார். சீனாவின் எக்ஸிம் வங்கியுடன் நேற்று பீஜிங்கில் இறுதி உடன்பாடு எட்டப்பட்டதோடு அதற்கான முறையான நடைமுறைகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அதிபர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். நாட்டை நேசிக்கும் அனைவருக்கும் இது நற்செய்தி என்று தெரிவித்த அதிபர், சிலர் அதிபர் பதவிக்காக கடுமையாக பாடுபடும் நிலையில் தான் நாட்டுக்காக பாடுபட்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த உரையின் போது ஐக்கிய தேசிய கட்சியின் ஆதரவாளர்கள் இவ்வாறு தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ரணில் விக்ரமசிங்க தான் மனிதன், பிரசன்ன ரணதுங்க தெரிவிப்பு. ரணில் தான் மனிதன் என்ற நல்ல செய்தியை முழு நாடும் ஏற்றுக்கொண்டுள்ளது என்று ஆளும் கட்சியின் பிரதம அமைப்பாளரும் நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு அமைச்சருமான பிரசன்ன ரணதுங்க தெரிவித்துள்ளார். சவால்களை ஏற்றுக்கொள்ளும் திறமையினால் மொட்டுக்கட்சி ரணில் விக்ரமசிங்கவுக்கு உதவியதாக தெரிவித்த பிரசன்ன ரணதுங்க, மொட்டுக்கட்சி எடுத்த தீர்மானத்தை நாட்டின் பெரும்பான்மையான மக்களும் அங்கீகரித்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். நற்செய்தி எனும் தொனிப்பொருளில் பம்பலப்பிட்டிய லாரிஸ் அலுவலகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே பிரசன்ன ரணதுங்க மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். இந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் தொழிலாளர் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுசு நாணயக்கார, பொதுஜன பெரமுனவின் கண்டி மாவட்ட உறுப்பினர் மஹிந்தானந்த அழுத்கமகே ஆகியோரும் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை கொழும்பின் வெவ்வேறு பகுதிகளில் இதோ ஒரு நற்செய்தி எனும் சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டிருந்த நிலையில் இரவு முதல் அவற்றுக்கு மேலாக நற்செய்தி, மொட்டுக்கட்சியிலிருந்து வேட்பாளர் எனும் சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டுள்ளன. இலங்கை அதிபர் ரணில் விக்ரமசிங்கவின் நாட்டு மக்களுக்கான உரையை முன்னிட்டு இவ்வாறான சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. இந்த நிலையில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் வேட்பாளர் தொடர்பான குறித்த சுவரொட்டிகள் தற்போது அரசியல் வட்டாரங்களில் பேசு பொருளாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது.